நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, 2A மற்றும் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே புதிய பாடத்திட்டத்தின்படி ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். நான் தொடர்ந்து உங்கள் முன் வைக்கின்ற பதிவின்படி தமிழின் தொன்மை என்ற தலைப்பின் கீழே பகுதி 6 நான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்த பகுதி 6 தமிழருடைய கப்பல் கலை என்ற தலைப்பின் கீழே நாம் காண இருக்கின்றோம். நேற்றைய பதிவிலே தமிழரின் கடற்பயணம் என்ற ஒரு பதிவை உங்கள் முன் நான் வைத்தேன். இன்று அதை தொடர்ந்து தமிழருடைய கப்பற்கலை, இது 7ஆம் வகுப்பு புதிய பாட நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடத்தில் இருக்கிற அந்த கட்டுரையை, அந்த நூலில் இருக்கிற கட்டுரையை 40 வினாக்களாக வகுத்து தொகுத்து உங்கள் முன் நான் வைக்கிறேன். தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை கவனமோடு உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதலாவது வினா, பயணம் எத்தனை வகைப்படும்? பயணம் எத்தனை வகைப்படும்? பயணங்கள் 3 வகைப்படும். ஒன்று தரைவழி பயணம், இரண்டாவது நீர்வழி பயணம், மூன்றாவது வான்வழி பயணம் என பயணம் 3 வகைப்படும். இன்றைக்கும் இந்த பயணங்கள் இருக்கிறது. அக்காலத்திலேயே பண்டை தமிழருடைய வாழ்விலேயே இந்த 3 வகையான பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பது இங்கு பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. இரண்டாவது வினா, நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? கடல் வழியாக அல்லது நீர் வழியாக? ஒன்று உள்நாட்டு நீர்வழி பயணம், இரண்டாவது கடல் வழி பயணம். உள்நாட்டு நீர்வழி பயணம், இரண்டாவது கடல் வழி பயணம். இந்த உள்நாடு என்பது ஆறுகள் மற்ற வழியாக பயணம் செய்வது. கடல் என்பது கடல் கடந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்ற அடிப்படையிலே கடலை கடந்து பயணம் செய்வது, ஆறுகளை கடந்து பயணம் செய்வதை உள்நாட்டு நீர்வழி பயணம் என்று சொல்லலாம். மூன்றாவது வினா, வானூர்திகள் கண்டுபிடிக்காத காலத்திலே வெளிநாட்டு பயணத்திற்கு பயன்பட்டது எது? வானூர்திகள் என்று சொன்ன ஏரோப்ளேன்ஸ், வானத்திலே பறக்கிற ஊர்திகள். இவைகள் பிற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். அப்போ வானூர்திகள் கண்டுபிடிக்காத காலத்திலே பயணத்திற்கு பயன்பட்டவை எவை என்று சொன்னால் கப்பல்கள், ஷிப்ஸ். அடுத்து நான்காவது வினா, பண்டைய நூலான தொல்காப்பியம் கடற்பயணத்தை பற்றி எவ்வாறு குறிப்பிடுகிறது? இந்த வினா அடிக்கடி குறுக்கே வருகிறது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு இன்றியமையாத ஒரு வினா. தொல்காப்பியமே கடற்பயணத்தை பதிவு செய்கிறது. முன்னீர் வழக்கம் மறக்கக்கூடாது என்பதற்காக திரும்ப திரும்பவும் ஒரு கோர்வைக்காகவும் மீண்டும் மீண்டும் இந்த வினா வருகிறது. தொல்காப்பியத்திலே கடற்பயணம் முன்னீர் வழக்கம் என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது வினா, முன்னீர் வழக்கம் என்னும் சொல்லை தொல்காப்பியம் ஆள்வதிலிருந்து நாம் அறிவது யாது? முன்னீர் வழக்கம் என்ற சொல் மிக பழைய நூலான தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் மேற்கொண்டிருந்தனர் என்பதை நாம் அறிவோம். இல்லைங்களா? சொல்லுவாங்க, எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுவது போல இலக்கியத்திலிருந்து எடுக்கப்படுவது இலக்கணம் என்று சொல்வார்கள். எனவே தொல்காப்பியருடைய நூலிலே முன்னீர் வழக்கம் என்ற ஒரு சொல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்படியானால் அந்த தொல்காப்பியருக்கு முன்பிருந்தே அந்த கடற்பயணம் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் ஊகித்தறிய முடிகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் மேற்கொண்டிருந்தனர் என்ற செய்தியை நாம் இந்த முன்னீர் வழக்கம் என்ற தொடரின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. அடுத்த வினா, ஆறாவது வினா, கொஞ்சம் மேல தள்ளிக்கிறேன். ஆறாவது வினா, திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்று தருக. திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்று தருக. இதற்கு நம் திருக்குறளை பார்க்கிறோம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. திருக்குறள் 496வது குறள். இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், நிலத்திலே ஓடுகின்ற அல்லது ஓடக்கூடிய வலிமையான சக்கரங்களை உடைய தேர்கள் கடலிலே ஓடாது. இப்படி பிரிக்கணும் நம்ம அதை. இந்த இடத்துல கடலோடா கால்வல் நெடுந்தேர், இந்த இடத்துல ஒரு இது பிரிக்கணும் நம்ம.
இல்லைங்களா? இது வரைக்கும் ஒரு சொல் நமக்கு ஒரு ஒரு தொடர் நம்ம பொருள் எடுத்துக்கலாம். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். அதாவது நிலத்திலே ஓடுகின்ற வலிமையான சக்கரங்களுடைய தேர்கள் கடலிலே ஓடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலிலே ஓடுகின்ற படகு அல்லது கப்பல் நிலத்திலே ஓடாது. இது அந்த அந்த குறளினுடைய பொதுவான கருத்து. இங்கே திருவள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அதாவது நாம் படையெடுத்து செல்லுகின்ற அரசன் பகைவர்கள் தங்கியுள்ள இடங்களை அறிந்து அந்தந்த இடங்களுக்கு ஏற்றாற் போல கருவிகளை கொண்டு போர் செய்ய வேண்டும் என்ற கருத்தை இங்கு பதிவு செய்கிறார். எனவே அந்த கருத்தை பதிவு செய்வதற்காக இந்த கப்பலையும் அந்த ஓடத்தையும் இங்கே அவர் பயன்படுத்துகிறார். என்ன நுணுக்கமான ஒரு அறிவு பாருங்களேன். எனவே திருவள்ளுவர் காலத்திலேயே மிகப்பெரிய கப்பல்கள் இருந்தன. தேரு, வலிமையுடைய சக்கரங்களுடைய தேரு கடலில் ஓடாது, வலிமையான கப்பல் நிலத்தில் ஓடாது. அப்படி என்றால் மிகப்பெரிய கப்பல்கள் திருவள்ளுவருடைய காலத்திலே இருந்தன என்பதை நம்மால் உள்வாங்க முடியும். இது நமக்கு இங்கே பாடம். 7வது வினா, பட்டினப்பாலை கப்பலை பற்றி கூறுவது யாது? பட்டினப்பாலை கப்பலை பற்றி யாது கூறுகிறது? பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என இது விரிவாக கூறுகிறது. கப்பல், அதாவது பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை மிக தெளிவான முறையிலே நமக்கு அந்த பட்டினப்பாலை விளக்குகிறது. 8வது வினா, பெரிய கப்பலை அகநானூறு எவ்வாறு குறிப்பிடுகிறது? மிக பெரிய கப்பல்களை அகநானூறு உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பாடல் குறிப்பிடுகிறது. அகநானூறு வங்கம் என்று சொன்னால் பெரிய அளவிலே இருக்கிற கப்பல் என்று பொருள். பெரிய கப்பலை அகநானூறு உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என பதிவு செய்கிறது. 9வது வினா, கப்பலை பற்றி பதிற்று 10 கூறுவது யாது? பதிற்று 10 கப்பலை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். வங்கம் என்ற சொல் சங்க இலக்கியங்களிலே கப்பலை குறிப்பதற்காக பயன்படுகின்ற சொல் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். வங்கம் என்ற சொல், கப்பல் என்ற சொல் இல்லையே என்று சொல்லி நாம் தடுமாறக்கூடாது. வங்கம் என்ற சொல் கப்பலை குறிப்பதற்காக சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 10வது வினா, தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழில் அறிவு பெற்றிருந்தனர் என்பதை நாம் எதன் வழியாக அறியலாம்? தமிழர்கள் கப்பலை கட்டுகின்ற அளவுக்கு அந்த டெக்னிக்ஸ் எப்படி நாம் அறியலாம் என்று சொன்னால், சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலிலே பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிக்கப்படுகிறது. நிகண்டு என்பது ஏறக்குறைய டிக்ஷனரி போல. நாம் இப்போது டிக்ஷனரி என்று சொல்லுகிறோம், தமிழில் அகராதி என்று சொல்லுகிறோம். பழங்காலத்திலே நிகண்டு என்று அது வழங்கப்பட்டது. எனவே அந்த சேந்தன் திவாகரம் என்கின்ற நிகண்டு நூலிலே பல வகையான கப்பல்களுடைய பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்து பட்ட அறிவு பெற்றிருந்தனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 11வது வினா, பழங்கால மனிதன் எப்போது நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தான் ஏறி பயணம் செய்ய முடியும் என உணர்ந்தான்? முதலாக அவனுக்கு அந்த சிந்தனை எப்படி வந்தது? பழங்கால மனிதன் நீரிலே மிதக்கின்ற ஒரு பொருளின் மீது நாம் எப்படி ஏறி பயணம் செய்ய முடியும் என்ற சிந்தனை வந்தது அப்படின்னு கேட்டால், நீர்நிலைகளிலே மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் போன்ற சிறு சிறு உயிரினங்கள் அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பழங்கால மனிதன் நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என உணர்ந்திருக்க வேண்டும். இல்லைங்களா? இது ஒரு கற்பனை தான், இல்லைங்களா? அப்போ அந்த கட்டை மேல அந்த சின்ன சின்ன தவளை இந்த பறவையெல்லாம் மிதந்து செல்லும் பொழுது நாமே இப்படி செல்லக்கூடாது என்று சொல்லி அந்த கப்பலை அல்லது படகை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மூலம் அங்கிருந்து அவனுக்கு பெறப்பட்டிருக்கும் என்பது சான்றோருடைய கருத்து. 12வது வினா, எப்பொழுது மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான்? படகில் செல்லுகின்ற பொழுது துடுப்புகளை பயன்படுத்தி இப்பக்கம் அப்பக்கம் அந்த துடுப்புகளை தள்ளி நீரை தள்ளி முன்னேறுகின்ற ஒரு சிந்தனை எப்படி வந்தது என்று சொன்னால், மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான்.
இல்லைங்களா, அந்த மீன் அந்த 2 பக்கம் அந்த அந்த செதில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அந்த 2 பக்கமும் உள்ள அந்த மீனானது தன் உடலில் இரு பக்கம் துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி பின்னுக்கு தள்ளி தள்ளி அது முன்னேறுவதை கண்டான். எனவே இவனும் என்ன பண்ணான், மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்தி கடலிலே அல்லது நீர்நிலைகளிலே நீந்த தொடங்கினான் என்பது நாம் பெறுகிற கருத்து. அடுத்த வினா 13வது வினா, கட்டு மரங்கள் உருவான விதத்தை கூறு. கட்டு மரங்கள் உருவான், ஆங்கிலத்தில் கட்டமரான் என்று சொல்லுவார்கள். மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி அவன் பயணம் செய்தான் என கட்டை மிதக்கிறது. அந்த கட்டைகளை 3-4 கட்டைகளை ஒன்றாக சேர்த்து அவற்றின் மீது தண்ணீரிலே போட்டு அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரை வழக்கத்தில் இருக்கிற கட்டு மரங்கள். மரங்களை கட்டி அதன் மீது பயணம் செய்வதனாலே அவற்றுக்கு கட்டு மரங்கள் என பெயர் வந்தது. 14வது வினா, தோணிகள் உருவான விதத்தை கூறு. தோணி என்பது எப்படி அப்படின்னு சொன்னா, எடை குறைந்த பெரிய மரங்கள். சில மரங்கள் அழுத்தமாக இருக்கும், கனமாக இருக்கும், சில மரங்கள் லேசாக இருக்கும். பண்டை தமிழன் இப்படி லேசான இருக்கிற மரங்களை தேர்வு செய்து எடை குறைந்த மரங்களை உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக முதலிலே பயன்படுத்தினான். இப்போ கூட நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இந்த டயரு மற்ற பொருட்களை நீரிலே போட்டு அதன் மீது ஏறி செல்வதை நாம் காண்கிறோம். இப்படி எடை குறைந்த பெரிய பெரிய மரங்களினுடைய உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக அவன் பயன்படுத்தினான். மரத்தினுடைய உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதனாலே அவற்றுக்கு தோணி என பெயரிட்டிருக்கிறான். என்ன அழகான சிந்தனையை வளம் பாருங்க காலத்து மக்களுக்கு. 15வது வினா, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர்? சின்ன சின்ன நீர்நிலைகளை கடப்பதற்காக தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்ற சிறு சிறு கருவிகளை அவர் பயன்படுத்தினர். 16வது வினா, தமிழர்கள் நீண்ட கடற்பயணம் மேற்கொள்ள எவற்றை பயன்படுத்தினர்? மிகப்பெரிய பயணத்திற்காக கலம், வங்கம், நாவாய் என்ற பொருட்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். 17வது வினா, கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கப்பலை கட்டுவதற்கு இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இருந்தார்கள். அவர்கள் கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கப்பல் கட்டுகின்றவர் கம்மியர் என அழைக்கப்பட்டார். கம்மியர் என்று சொன்னால் கப்பல் கட்டுபவர். அதை நம்ம பார்க்கும்பொழுது களஞ்சை கம்மியர் வருகன கூய் மணிமகளிலே இது காணப்படுகிறது. களம் செய் கம்மியர். கம்மியர் என்று சொன்னால் கப்பலை கட்டுகின்ற கம்மியர். 18வது நூற்பா, தமிழர் கப்பல் கட்ட எந்த வகை மரங்களை பயன்படுத்தினர்? கப்பல் கட்டுவதற்காக அவைகள் எந்த நேரம் தண்ணீரிலே இருப்பவை என்பதனாலே தண்ணீரிலே பாதிப்படையாத மரங்களையே தேர்வு செய்து அவர்கள் கப்பலை கட்ட பயன்படுத்தி இருக்கின்றனர். இதுவும் ஒரு ஆழமான டெக்னிக். அவ்வாறு கப்பல் கட்ட பயன்படுத்திய மரங்கள் எவை? அப்படி தண்ணீரிலிருந்தும் கெட்டு போகாத மரங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, கப்பலில் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களையே பயன்படுத்தினர். அப்போ தண்ணீரிலே இருப்பதனாலே வேம்பு மரம், இலுப்பை மரம், புன்னை மரம், நாவல் மரம் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு கப்பலுடைய பக்கவாட்டில் அடிக்கிற அந்த கட்டைகளை தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை அவர் பயன்படுத்தினர். 20வது வினா, மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை எவ்வாறு அழைத்தனர்? மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்று அழைத்தனர். அப்படி மரத்தை வெட்டுகின்ற பொழுது அந்த மரத்தினுடைய நிறத்தை கொண்டே மரத்தினுடைய தன்மையை பண்டை தமிழர் அறிந்தனர். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம். அந்த கார்பெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வீடுகளிலே மரச்சாமான் செய்கின்ற பொழுது அந்த மரத்தினுடைய நிறம் அல்லது அந்த மரத்தினுடைய வாசனை அறுக்கின்ற பொழுது அந்த மரத்தை மூக்காலே முகர்ந்து பார்த்து கூட அந்த மரம் என்ன மரம் என்று சொல்லுகிற அந்த நுணுக்கம் வழி வழியாக இன்றும் வருகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 21வது வினா, இழைத்த மரத்தில் உள்ள உருவங்களை எவ்வாறு அழைத்தனர்? ஒரு மரத்தை இழைக்கின்ற பொழுது அந்த உள்ள சில ஓட்டம் இருக்கும், அதை ஒரு ரன்னிங் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், அதை கண்ணடை என்று அழைத்தனர். அது மட்டுமல்ல, சுழி உள்ள மரங்களை அவர்கள் பெரும்பாலும் அந்த முடிச்சுன்னு சொல்லுவோம். நம்ம மரங்களிலே முடிச்சிருந்து அதை நம்ம இழைக்கின்ற பொழுது வெட்டுகின்ற பொழுது ஒரு சுழி போல காணப்படும். அந்த சுழி உள்ள மரங்களை அவர்கள் பயன்படுத்துவதை தவிர்த்தனர் என்பதை நம்ம உள்வாங்க வேண்டும். 22வது வினா, கப்பல் கட்ட பயன்பட்ட அளவை முறை எது? கப்பல் கட்ட பயன்பட்ட அளவை முறை நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு அவர்கள் கப்பலை உருவாக்கினர்.
இவற்றை அவர்கள் தச்சு முழம் என்ற நீட்டல் அளவையாலே கணக்கிட்டனர். கப்பலுடைய நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா அவர்கள் பயன்படுத்தினர். அதற்கு அவர்கள் தச்சு முழம் என்று சொல்லி பயன்படுத்தி இருக்கிறார்கள். 23வது வினா, பெரிய படகுகளின் முன்பக்கத்தை அவர்கள் எவ்வாறு அமைத்தனர்? ஒருவேளை படகு பெருசா இருந்துச்சுன்னா அந்த முன்பக்கத்தை டிசைன் பண்றாங்க. அப்படி டிசைன் பண்ணுகின்ற பொழுது என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைத்தனர். அந்த முன்பக்கத்தில் மட்டும் நம்ம படங்களிலே பார்த்திருக்கலாம். பழைய படங்களிலே கூட இந்த காட்சி நம்மால் காண முடியும். அதை அந்த முன்பக்கத்தில் அமைக்கின்ற அந்த உருவத்திற்கு ஏற்றாற் போல கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என இவைகள் அழைக்கப்பட்டன. 24வது வினா, இத்தாலி நாட்டை சார்ந்த மார்க்கோபோலோ என்னும் கடற்பயணி தமிழக கப்பல்கள் பாதுகாப்பாக அமைந்தமையை கண்டு ஏன் வியந்தார்? இத்தாலி நாட்டை சார்ந்த மார்க்கோபோலோ என்பவர், அவர் நம்முடைய நாட்டிற்கு வருகை தந்தபோது இந்த கப்பல் போன்ற பொருட்களை பார்த்து அவர் வியந்தார். அவர் கப்பலை கண்டு வியந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பல் கட்டுகின்ற பொழுது நம் தமிழகத்து அந்த கம்மியர்கள் அந்த பலகைகளையும் மரங்களையும் பலகையை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பொழுது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து இறுக்கி ஆணிகளை அடித்தனர். அது மட்டுமல்ல, சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதிலே எண்ணெய் கலந்து கப்பலினுடைய அடிப்பகுதியிலே பூசி இருக்கின்றனர். இதனாலே கப்பல்கள் பழுதடையாமல் நீண்ட காலம் உழைத்தன. இதனை கண்ட மார்க்கோபோலோ நம்முடைய நுணுக்கத்தை கண்டு வியந்து போனார் என்பது வரலாற்றின் வழியாக நாம் அறிகின்ற செய்தி. அடுத்து 25வது வினா, கப்பலில் பயன்படுத்திய தொகுதி என்பது யாது? கப்பலில் பயன்படுத்துகிற ஒரு பொருள் தொகுதி. அதாவது கப்பல் செய்கின்ற பொழுது இரும்பு ஆணிகளை அவள் பயன்படுத்துவதில்லை. ஏன்னா இரும்பு ஆணி அடிச்சோம்னா தண்ணீர் இருப்பதனால் துருப்பிடித்து விடும் என்று சொல்லி மரத்தினாலே செய்யப்பட்ட ஆணிகளையே அவர்கள் பயன்படுத்தினர். இந்த மரத்தால் ஆன ஆணிகளை அவர்கள் தொகுதி என்று அழைத்தனர் என்று நாம் அறிய வேண்டும். எவ்வளோ நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களிலே கூட தம்முடைய கருத்தை தமிழர்கள் செலுத்தி இருக்கின்றனர் என்பது வியப்புக்குரிய செய்தி. 26வது வினா, காற்றின் உதவியாலே செலுத்தப்பட்ட கப்பல்களுக்கு என்ன பெயர்? காற்றை கொண்டு கப்பல்கள் அக்காலத்தில் செலுத்தப்பட்டன. அதற்கு பாய்மர கப்பல் என்று பெயர். பாய்மர கப்பல். தமிழர் பயன்படுத்திய பல வகையான பாய்மரங்கள் இருந்தன. அவற்றினுடைய வகைகள் எவை அப்படி என்பது வினா. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் என 4 வகையான பாய்மர கப்பல்களை அவர்கள் பயன்படுத்தினர். 28வது வினா, பாய்மரங்களை கட்டுக்கயிறுகளின் வகைகள் சிலவற்றை கூறு. அந்த பாய்மரங்களை கட்டுவதற்காக சில கயிறுகளை பயன்படுத்தினர். அது பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, இதுதான் தாம்பு கயிறுன்னு மாறிச்சு போல. அப்புறம் வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, முட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என பலவிதமான கயிறுகளை அவர்கள் பாய்மரங்களை கட்டுவதற்கு பயன்படுத்தி இருக்கின்றன. இந்த பாய்மர கப்பலின் பாய் மேலே, அந்த பாய் தான் உங்களுக்கு காற்றின் திசையை அறிவதற்கு பயன்படுவது. இந்த கயிறு ஆகியவற்றிலே பழுது ஏற்படுகின்ற பொழுது மர பிசின் கொண்டு அவர்களை அந்த இணைப்பை செய்திருக்கின்றனர் என்பதை பரிபாடல் நமக்கு பதிவு செய்து கூறுகிறது. என்ன பல நுணுக்கமான அந்த கருத்துக்களை அவர் அறிந்தனர் என்பதற்கு இதெல்லாம் சான்று. 29வது வினா, கப்பலினுடைய உறுப்புகள் சிலவற்றை கூறு. கப்பலினுடைய உறுப்புகள், இது முக்கியமானது. எரா என்பது வினா கேட்கப்பட்டிருக்கிறது. எரா என்று சொன்னால் கப்பலினுடைய முதன்மையான உறுப்பான அடிமரம், கப்பலுக்கு கீழே வருகிற அந்த பேஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை எரா என்று சொல்வார்கள். பருமல் என்பது கப்பலினுடைய குறுக்கு மரம். கப்பலுடைய குறுக்கு வாட்டத்தில் சில மரங்கள் அடிக்கப்படும், அதற்கு பருமல் என்று சொல்வார்கள். சுக்கான் என்பது கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையிலே திருப்புவதற்கும் முதன்மையாக பயன்படுகின்ற கருவியை சுக்கான் என்று அவர்கள் சொன்னார். அடுத்து நங்கூரம், கப்பலை நிலையாக ஓரிடத்திலே நிறுத்தி வைக்கும் கருவியை அவர்கள் நங்கூரம் என்று சொன்னனர். அடுத்து சமுக்கு என்ற இந்த சமுக்கு என்பது சமுக்கு என்னும் கருவியை பயன்படுத்தினர் என கப்பல் சாத்திரம் நமக்கு சொல்கிறது. சமுக்கு என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, வங்கு, கூம்பு, பாய்மரம் போன்ற கருவிகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். இந்த கப்பலை செலுத்துகின்றவர் எவ்வாறு அழைக்க
அழைக்கப்பட்டார். நம்ம டிரைவர்னு சொல்றோம் இல்லையா, கார் ஓட்டுறவர் கார் டிரைவர், அது மாதிரி கப்பல் செலுத்துபவர் மாலுமி, மீகாமான், நீகான், கப்பலோட்டி என அழைக்கப்பட்டார். அடுத்து 31வது வினா, காற்றின் திசை அறிந்து கப்பல் செலுத்தும் முறை பற்றி புறப்பாடல் கூறுவது யாது? 31வது நான் பாருங்க, காற்றின் திசை அறிந்து கப்பல் செலுத்தும் முறை பற்றி புறப்பாடல் என்று சொன்னால் புறநானூறு இல்லைங்களா. நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று புறநானூற்றில் வெண்ணி குயத்தியாருடைய பாடல், புறநானூற்று 66வது பாட்டு. அதாவது நலி இரு முன்னீர், அதாவது இது என்னுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றை எதிர்த்து களம் செலுத்திய திறவோர் வழி வந்தவன் நீ, கரிகாலனை பற்றி பாட்டது. கரிகால் வல்லவனே, உன்னை போரிலே வெல்லுவதற்கு யாரும் இல்லை, போரிலே நீ சிறந்தவன் என்ற கருத்தமைந்த பாடல். நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி, கடலிலே காற்றை எதிர்த்து கப்பலை செலுத்திய அல்லது நாவாயை செலுத்திய அத வழி தொழில் ஆண்ட, காற்றையே எதிர்த்து கப்பலை ஓட்டிய பரம்பரையிலே வந்தவன் உன்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற பொருள்வன் அந்த பாடல் சொல்லுகிறது. இதை வெண்ணி குயத்தியார் பாடியிருக்கிறார். அப்போ காற்றின் திசை அறிந்து கப்பல் செலுத்துகின்ற முறை பழங்காலத்தில் இருந்தது என்பதற்கு இது நமக்கு சான்றாக அமைகிறது. அடுத்து 32வது வினா, பண்டை தமிழர் எவ்வாறு கப்பலை சரியான திசையிலே இயக்கினர்? அவர்கள் சரியான திசையிலே, அந்த அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்திலே இப்போ எவ்வளோ நுணுக்கங்கள் வளர்ந்துட்டு, ஒரு கப்பல் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டெக்னிக்ஸ், இப்போ அதை இன்ஜினியரிங்லேயே அது 5 வருஷம் படிக்கிற அளவுக்கு அது வளர்ந்து இருக்கிறது. ஆனால் பழங்காலத்திலே எந்த விதமான முறையான கல்வி அறிவும் இல்லாமல் இவ்வளவு நுணுக்கமாக அவர்கள் கற்றனர் என்பதற்கு இவையெல்லாம் சான்று. அதை பாருங்க, கடலிலே காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை நன்கு அறிந்து அவர்கள் கப்பலை இயக்கினர். கடலினுடைய காற்று, கடலிலே காற்று வீசுகின்ற திசை, கடல் நீரோட்டங்களுடைய திசை, இவை இரண்டும் கப்பலை இயக்குவதற்கு அவர்களுக்கு பெரிதும் பயன்பட்டன. அது மட்டுமல்ல, திசை காட்டும் கருவியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். வானிலே தோன்றுகின்ற விண்மீன்களின் நிலையை அறிந்து அவர்கள் திசை அறிகிற பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. அந்த வழக்கம், அந்த அறிவு அவர்களுக்கு இருந்தது. அடுத்து மாலுமிகளுடைய சிறந்த வானியல் அறிவு, வானவியல் பற்றிய அறிவை அவர்கள் அக்காலத்திலே கற்றிருந்தனர் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அது மட்டுமல்ல, கோள்களுடைய நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்திலே கப்பல் பயணத்தை மேற்கொண்டு வெற்றியாக முடித்தனர் என்பது நாம் இந்த இலக்கியங்களின் வழியாக அறிகின்ற செய்தி. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நுணுக்கம். அடுத்து 33வது வினா, கலங்கரை விளக்கம் விளக்குக. கலங்கரை, லைட் ஹவுஸ் என்று இப்போ நாம் சொல்றோம்ல, அது அக்காலத்தில் இருந்தது. கடலிலே செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் கடலில் செல்லுகின்ற கப்பல்கள் திசை மாறி போகாமல் கரைக்கு வருவதற்காக அமைக்கப்படுகிற ஒரு பொருள் கலங்கரை விளக்கம். இது உயரமான கோபுரத்தினுடைய உச்சியிலே ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். கரைதல் என்று சொன்னால் அழைத்தல், கப்பலை அழைக்கும் விளக்கு என்பது இதனுடைய பொருள். 34வது வினா, தோணிகள் பற்றி புறநானூறு கூறுவது யாது? தோணிகள் பற்றி, பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் இருக்கிற கரைக்கு அருகிலே வர இயலாது. பெரிய பெரிய கப்பல் அங்கே கடல் ஆழத்திலே நின்றுடும். எனவே அந்த கப்பலிலே வருகின்ற பொருள்களை இந்த சிறு சிறு தோணிகள் மூலமாக அக்காலத்திலே கரைக்கு கொண்டு வந்தனர். இதனை களம் தந்த பொற்பரிசம் கழி தோணியால் கரை சேர்க்குந்து என்று புறநானூறு 343வது பாடல் சொல்லுகிறது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, களங்களிலே கொண்டு வந்த அந்த பொற்குவியல்களை சிறு சிறு கழிகளிலே இயங்கும் படகுகளிலே கொண்டு வந்து அக்காலத்திலே கரை சேர்த்தனர். களம் தந்த பொற்பரிசம் கழி தோணியால் கரை சேர்க்குந்து. களம் தந்த, களம் என்று சொன்ன மிகப்பெரிய கப்பல்களிலே வந்த அந்த பொற்குவியல்களை கழி தோணி,
கழி என்று சொன்னால் மூங்கில் என்று கூட சொல்லுவார்கள். மூங்கில்களாலே இயக்கப்படுகின்ற சிறு சிறு தோணிகளில் அந்த பொற்பரிசத்தை டிரான்ஸ்ஃபர் செய்து பொற்குவியல்களை டிரான்ஸ்ஃபர் செய்து மாற்றி கடலிலே சேர்த்தனர் என்ற செய்தி புறநானூறு நமக்கு சொல்லுகிறது. 35வது வினா, இக்காலத்திலே பொருள்களை ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு என்ன பெயர்? இக்காலத்தில் பொருள்களை ஏற்றி செல்லுகிற கப்பல்களுக்கு நாம் போர்க்கப்பல், சரக்கு கப்பல் என்று சொல்லுகிறோம். பொருட்களை ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு சரக்கு கப்பல் என்று இக்காலத்திலே பெயர். முற்காலத்திலே போர் புரிய பயன்பட்ட கப்பல்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்க்கப்பல்கள். போருக்கு பயன்படுவது போர்க்கப்பல்கள். இந்த சரக்குகளை ஏற்றி செல்வதற்கு பயன்பட்ட கப்பல்களை சரக்கு கப்பல்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. 37வது வினா, தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பலில் சென்றனர் என்பதற்கு சான்று தருக. அயல் நாடுகளுக்கு பண்டை தமிழர் பயணம் செய்தனர் என்பதற்கு ஒரு சான்று. அது நம்ம பாடப்புத்தகத்திலே ஒரு கட்டத்தில் போட்டிருக்காங்க. நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்திலே பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் ஒரு மணி இருக்கிறது. அந்த மணி கப்பல்களே பயன்படுத்தப்பட்ட மணி. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு சென்றனர் என்பது இது ஒரு மிகப்பெரிய அழுத்தமான சான்று என்பதை நான் உள்வாங்க வேண்டும். 38வது வினா, பழங்காலத்திலே கப்பல் படை இருந்தமைக்கு சான்று. கப்பல் படை, காலாட்படை, கப்பல் படை, விமானப்படை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி கப்பல் படை இருந்தமைக்கான சான்று அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்கால சோழர்களிலே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஒரு மிகப்பெரிய கப்பற்படைகளை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் அறிகிறோம். மறக்க வேண்டாம். பிற்கால சோழர்களிலே ராஜராஜ சோழன், முற்கால சோழர், பிற்கால சோழர் பிரிப்பாங்க வரலாற்றில். தமிழக வரலாறு படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். அப்படி பிற்கால சோழர்களே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை வைத்து பல நாடுகளை கைப்பற்றி இருக்கின்றனர் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 39வது வினா, ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களுக்கும் தமிழர்கள் கட்டிய கப்பலுக்கும் வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறும் வித்தியாசம் யாது? நாம கப்பலை கட்டியது போல ஆங்கிலேயர்களும் கப்பலை கட்டி பழக்கத்தில் வைத்திருந்தனர். ஆனா ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு ஆங்கிலேயர் பதிவு செய்கிறார் பாருங்க. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்கணும். 12 years ஒன்ஸ் கட்டாயம் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என வாக்கர் என்ற ஆங்கிலேயர் கூறியிருக்கிறார். இது நம்முடைய தமிழருடைய கப்பல் கட்டும் திறனை அழுத்தமாக பதிவு செய்கிற ஒரு செய்தி. கடைசி வினா, பண்டை தமிழர் கடல் பண்டை தமிழருடைய கடல் பயணத்திற்கு ஆமைகள் எவ்வாறு உதவின? இந்த ஆமைகள் கடற்கரை ஓரத்தில் அந்த மணல் திட்டிலே மணலிலே கடலிலேயும் மணலிலேயும் மாறி மாறி வாழ்கின்ற ஒரு உயிரினம். இந்த ஆமைகள் கடல் பயணத்திற்கு உதவியதை பற்றி செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கிறது. இந்த முட்டை இடத்து கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆமைகள் தான் மனசுக்கு எங்கே படுதோ அந்த இடத்தை தேடி அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள் மூலம் தற்போது ஆராய்ந்திருக்கின்றனர். அந்த வழியில் உள்ள நாடுகளோடு தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் அந்த அறிஞர் பெருமக்களிடையே நிலவி வருகிறது. இப்படி பல கருத்துக்கள் கப்பலை பற்றிய செய்திகள் நமக்கு சென்ற பதிவிலே கடற்பயணத்தை நாம் பார்த்தோம். இந்த பதிவிலே கப்பல் கட்டுகின்ற அல்லது கப்பலை பயன்படுத்திய கப்பல் பற்றிய செய்திகளை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு நான் உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பண்டை தமிழர் கப்பலை எவ்வாறு கட்டினர், எவ்வாறு பயன்படுத்தினர் என்ற செய்திகள் தமிழருடைய கப்பல் கலை என்ற ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு கூட நமக்கு எதன் கீழே வரும் என்று சொன்னால் தமிழருடைய தொன்மை என்ற
பாடத்தின் கீழே தலைப்பின் கீழே வரும். ஏன்னா தொன்மை என்று சொன்னால் பழமை என்று பொருள். பலர் பார்த்தீங்கன்னா தமிழருடைய தொன்மைனா ஒரு 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 பதிவு 2 பதிவோடு நம்ம நிறுத்திக் கொள்கிறோம். இது ஒரு பரந்துபட்ட ஒரு பகுதி. பல நிலைகளிலே தமிழர் அந்த பழக்க வழக்கங்கள் பழமை அப்படியே இருப்பதை நம்மால் காண முடியும். தொன்மை என்று சொன்னால் பழமை, சிறப்பு வாய்ந்த பழமை என்று சொல்லலாம். சிறப்பு மிகுந்த அந்த தன்மைகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதி உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பயன்பட்டிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த நான் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். மற்றொரு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.